ஆளு கூட நல்ல அழக வயசு தாத்தா அவர் கண்ணும் மூக்கும் கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு தாத்தா. என்ன காட்டு போற மாதிரி கத்துறீங்களே, நீங்க தான் அங்க வரவே மாட்டேன்ட்டீங்களே. அப்படி என்றால் என்னுடைய மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய். போங்க தாத்தா. காலம் நெருங்கி விட்டது, கணவனும் நெருங்கி விட்டான், காமனும் புரிந்து கொண்டான். கவலைப்படாதே, காரியம் கைகூடும். போய் படுத்துக்கொள், படுத்துக்கொள். கேள்வி சரோஜா, சாதாரண ரோஜாக்களை தேடி வண்டுகள் ஓடி வரும் போது நீ சர்வ ரோஜாவாச்சே, உன்னை தேடி நான் வந்ததிலே ஆச்சரியம் என்ன இருக்கிறது? சரோஜா, உன்னை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை, உன் ஆசையை என்னாலே அடக்க முடியவில்லை, உன் உருவத்தை என்னாலே வெறுக்க முடியவில்லை. சத்தம் போடாத, நான் திருட்டுத்தனமா வந்தேன். சுதியை படிச்சுக்கோ. ஐயோ, நான் வெளியே இருந்து உள்ள வரத்துக்கு என்ன பாடுபட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா சரோஜா? இந்த பாரு, நீ பேசாம இங்க இருந்து போறியா இல்ல எங்க அப்பா கூப்பிட்டமா? அப்பா அப்பா அப்பா, அந்த அப்பாடிதான் ஊர்ல இல்லையே. அட பாவி, அது தெரிஞ்சுக்கிட்டுதான் உள்ள வந்தியா? அது தெரியாதபடி நான் உள்ள வந்திருந்தேன்னா அந்த குருட்டு கடமை தடியை எடுத்து போராடிக்கிற மாதிரி அடிச்சு போவாங்க. என்ன எங்க அப்பா இல்லன்னா என்ன, எங்க தாத்தா கூப்பிடுறேன் இரு. தாத்தா ஏன் தொடர்கிறாய்? அன்னைக்கு சைக்கிள் டேஷ் பண்ணான்னு சொன்னேனே, அவன் தான் தாத்தா. நீ கனவுதான் கண்டிருக்கிறாய். அந்த சைக்கிளிலே நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்துக் கொண்டு உறங்கியிருப்பாய். அவன் கனவிலே தோன்றி விட்டான். இல்ல தாத்தா, இல்ல, என் 2 கண்ணால பார்த்தேன். அவனோட இப்பதானே பேசிட்டு வர்றேன். இருக்கவே இருக்காது, நான் இங்குதானே அமர்ந்திருக்கிறேன். அப்படி இருந்தால் என் கால்களிலே விழுந்திருக்க வேண்டுமே. நீ நிச்சயம் கனவுதான் கண்டிருக்கிறாய். சில சமயம் கனவே நினைவாவது உண்டு. நீ மனதை திடப்படுத்தி கொண்டு போய் உறங்கு உறங்கு உறங்கு. இல்ல தாத்தா, எனக்கு அங்க போக பயமா இருக்கு தாத்தா. பயப்படாதே, மீண்டும் அவன் வந்தால் இங்கு வந்து கூச்சலிடு. நான் வந்து அவன் மூச்சை நிறுத்தி விடுகிறேன். போ போ போ, தைரியமாக போ போ. வாலிபனா இருந்தா சண்டைக்கு வர்றான், கிழவனா இருந்தா தொட விடுறான். மறுபடியும் வந்துட்டியா? வராம என்னால இருக்க முடியுமா? போகத்தான் நினைக்கிறேன். உன் புடிச்சிருப்பு என்ன தடுக்குது. அடி எடுத்து வைக்கத்தான் நினைக்கிறேன். உன் அழகு என்ன மறைக்குது. எங்கே சரோஜா, உன்னுடைய முத்தான வாயை திறந்து அத்தான் ஒரு வார்த்தை. அப்பா அப்பா, அவன் ஊர்லயே இல்லை. அப்பா அப்பா அப்பா, ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை. அடி ஆத்தா, இவன் எந்த கத்துக்கத்தால வீடு உன்னுடையதாக இருந்தாலும் வாடகை என்னுடையது பாரு. வீட்டை உடைக்காது உடைக்காது உடைக்காது. எங்க வந்திருக்கிறான்? என் ரூம் வந்துட்டான் தாத்தா. அந்த சைக்கிள் தரேன்.
நேரமாகிட்டது. குழந்தாய், நீ இங்கேயே நின்று கொண்டீர். நான் நேராக உள்ளே சென்று அந்த பயலை உதைக்கக்கூடிய உலையில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காத வழி செய்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், அந்த பயலை அடித்து தொந்தரவு செய்வதை நீ நேரில் பார்த்து விட்டால் நீ மயக்க போட்டு கீழே விழுந்து விடுவாய். இங்கே இது வருகிறேன். பயலை காதலிக்க வந்தவனே, நான் விட போறேன். இப்படி போட்டு அடிக்கிறீங்க, விட மாட்டேன். தாடி விடலாம், தாடி விடலாம். தாடியை பிடிச்சி போவில்லை. தலையை பிடிச்சிக்கிட்டாரு, தலையை பிடிச்சிக்கிட்டாரு. தரதல பையன், ஐயோ தலையை ஓடு, வெளியில ஓடு, வெளியில ஓடு. ஐயா, நான் எப்படியா போறது? இப்படி போக முடியாது. நான் வாசப்படி பக்கம் போறியா? முடியாது. கீழே விழு, கீழே குதி, விழு, ஓடு, 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 ஓடுறா, ஓடு, ஓடு. என்ன செய்வேன், என்ன செய்வன் குழந்தாய்? அந்த பொடியனை பொடி பொடி ஆக்கி விட்டான். தாடியை பிடித்துக் கொள்ளுகிறான், தலையை பிடித்துக் கொள்ளுகிறான், முதுகிலே அடித்து விட்டான். பார்த்தேன், எனக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அவனை தூக்கி உருட்டி வீதியிலே எரிந்து விட்டேன். நீ போ, நீ போ. வரமாட்டான் குழந்தாய், வரமாட்டான். நீ நல்லபடியாக போய் படுத்து கதவி தாழ போடு, கதவி தாழ போடு, தாழ போடு. மன்னாரு, கைய கட்டு, கும்பிடு போடு. அவன இல்லடா, அருமணி பட்டி கும்பிடு போடுறா. நான் பாடுறேன், பின்னால ஃபாலோ பண்ண. கைய கட்டிக்கிட்டுடா, நீ உட்கார. நல்லா தொண்டையை கரைச்சுக்கிட்டு சுதியோட சேர்ந்து பாடு. ரெடியா? ரெடியா? போடு போடு போடு. ஏன்டா அடிச்சவன? அட முருகா, நான் இவனை சுதி போட்டி போட சொன்னேன்டா. இவன் எங்கேயோ சுத்தி ஓடிக்கிட்டு இருந்த பையல கொண்டாந்து அருமணியை சுதி போடுறாங்க. நீ சிரிக்காத, எங்க அப்பா ஞான கொடுக்க சிரிக்காத. இங்க சொல்லு. அப்பா ஒரு சின்ன கூட்டம்டா, இதையும் நீ பாடி கலைச்சிடாத. இந்த வர்ற இதோட சேர்ந்து நைசா எங்கடா சேர்ந்துட்டான்? வெறும் ஆய போடறான்டாவன். கூட வரலையே. சாவுல நிக்காம வேலை போங்க. சாவுல நிக்கிறான், கல்யாணத்துக்கு போவோமா? துரத்துக்கு அர்த்தம் சொல்றான். சாவுல நிக்கிறான். எல்லாம் ஞானத்தா சேர்ந்தீங்களாடா எங்க அப்பா. போடுறா போடுறா போடுறா. அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே போ. எங்கடா போற? கீழே போறது. மேல வாடா. மேல வந்து உட்கார்ந்து பொட்டி கூட கீழே போடா. பாத்தீங்களா, நம்ம மன்னார் பாகவதர் பாட்டை கேட்டு நம்ம சங்கத்துக்கு புது மெம்பர் சேர வந்திருக்காரு. ஏன்டா இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க? நல்ல வேலை, சிரிக்கிறதோட விட்டாருங்களே. ஏய் கழுதை, அதை எழுதிட்டு போடா போடா. ஏய் நீ பாடுறா. உங்க அக்கா சௌக்கியமா இருக்கிறாங்கடா, அவங்க அங்கேயே இருக்கட்டும்டா. இனிமே பாடுப்பா. இப்ப ஏன்டா கதவை சாத்துன? என்ன பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை கர்ப்பமா இருக்கா, ஏதாவது ஆயிடப்படாது பாரு. நல்ல வேளை ஒரு பொம்பளைய காப்பாத்தினேடாப்பா. நீ சிரிக்கிறியா? நீ சிரிக்கிறியா? பல்ல பிடிங்க ரீடுல ஒட்டி போடு. ஒட்டுங்க. சரி. பா 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 அப்பா 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 கப்பா அட கப்பா 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 கப்பா. உங்க அப்பா
அங்கே இருக்கட்டும்டா. ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்கள எல்லாம் சுரத்துல கூப்பிடுறான். சரி சரி நீ தெய்வத்தை தொடு. அதாவது குருஜி இங்க தொட முடியாது, அதுக்கு நான் கோவிலுக்கு தான் போயிட்டு வரணும். தெய்வத்தை தொட அங்க போய் தொட முடியாது, எட்ட இருந்துதான் பாக்கணும். இங்க தெய்வதாங்கிற சுரத்தை தொடு தொடு தொடு. இதையா தொடு. இந்த தொட்டுட்டேன். கையற விரல ஓடுற அவனை. பாட்டியும் சேர்த்துக்க. பாட்டி பாட்ட அது வேணாம். கண்ணால உடையுது. குருஜி இது என்ன கண்ணாடி ஜன்னல் தன்னாலியா உடையுது? பாட்டுடைய எஃபெக்ட். கண்ணாடி மட்டும் தானே உடையுது. இது அப்படியே கண்டினியூ பண்ணுன, இன்னும் என்னன்னா இடிஞ்சு என் தலையில விழுமோ. இது என்ன குரு பாட சொல்லிட்டு எல்லாம் என்ன கேலி பண்றீங்களே? எனக்கோ பாட்டு வரல, என் காதல் அவ்வளவுதான். டேய் கவலைப்படாத. அடே மன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. கடலே கரை புரண்டு வந்தாலும் சரிடா, உன் காதலிய உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் வேலை. எப்படி எப்படி பாட வைக்கிறேன். யாரே உன்னை பாட வைக்கிறேன். என்னையா? உன் பாயாலேயே உன்னை பாட வைக்கிறேன். பழ நழுவி பால்ல விழுந்து, அது நழுவி வாயில விழுந்து, அங்கே இருந்து ஆகி போச்சு. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியா அறிவு சுரங்கத்தின் நீ சைக்கிள்ல வரும்போது என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் உங்ககிட்ட அடமானம் கொடுக்கல, உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். ஆமா, உன் குட்டு வெளிச்சமாயி போச்சே, ஏன் இன்னும் நிமிரல? நீ ஈன்னு சொல்லு, என் கூணு நிமிந்துரும். இப்ப வேண்டாம், எங்க அப்பா வரட்டும், உன் கூணு நிமித்த சொல்றேன். ஐயா வேணாமா, நானே நிமிந்துக்கிறேன். அவன் கேட்டு பையன் கண்ணு தெரியாம கண்ணாப்ப நான் அடிச்சிட போறான். சரோஜா சர் ரோஜா, சர்ருங்கிற பட்டம் வாங்கின ரோஜா, நீ ஈன்னு சொல்லு. காதல் பாட்டு பாடிக்கிட்டு நேரா கைலாசத்துக்கு போவோம். பரமசிவத்துக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். அங்கேருந்து நேரா வைகுண்டத்துக்கு வருவோம். நாராயணமூர்த்தி கிட்ட கொஞ்சம் சொத்து வாங்கிக்குவோம். நேரா பிரம்மா கிட்ட வருவோம். ஆயுஷ அதிகமா வாங்கிக்குவோம். மன்மதனை பார்த்துட்டு பொத்துன்னு குடிச்சு விடுவோம். ஏன் வள 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 வளன்னு கத்துற? என் மனசு ஒருத்தர் கொடுத்தாச்சு. மனசு கொடுத்து விட்டியா? இது என்னடா பெரிய தொல்லையா போச்சுது? நான் மாசம் 50 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு நீ யாரை கேட்டுக்கிட்டு கொடுத்தீமா? மனசை கொடுத்ததை போய் வாங்கிட்டு வாசிக்கிறப்பா. இந்த பாரு, அவன் இவன் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அவருக்கு தான் என் மனசு அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னத்த பெரிய அர்ப்பணம் பண்ணிட்டு? எங்கேயாவது காவேரி கரையில கொண்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வா. அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. எந்த பையன்? யோகிய பையன் சொல்லு. அவன் மேல சொல்லட்டா? சொல்லு. நீ அனுப்பிய டான்ஸ் மாஸ்டர் அவர்தான். அவர் மேல எனக்கு ஒரே லவ். அவன் மேல உனக்கு லவ்வா? அவன் மேல தானே? அவன் மேல. ஆனா நம்ம சிசிய இது வர்றேன். எங்க போற? நான் சிசியனை கூட்டிட்டு வரேன். பாரு பாரு. என்னடா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முத்தாரமணிந்த வித்தார பதுமையே பார் பார், இங்கே பார். நீங்க டான்ஸ் மாஸ்டர் வேலு தங்கம். இவர் சிங்கார தங்கவேலு சுவாமி கல்லு. என்னடா இது? யார என்னதான் சொல்றியா? என்ன நாளுக்கு நாள் மரியாதை தேயுது? அது இல்லைங்க, சாமியாரா வந்ததும் நீங்க தான். நாங்களே. சைக்கிள் காரனா வந்ததும் நீங்க தான். நாங்களே. என்னுடைய காதலராக வந்ததும் நாங்களே. ஆமா, இதோட நிப்பீங்களா? இன்னும் பல வேஷங்கள் போட்டுக்கிட்டே போவீங்களா? இல்ல, சமாதானம் ஆயிட்டா இதோட நிறுத்திக்கிறேன். சண்டையாவே இருந்தா போட்டுக்கிட்டே போறேன். சமாதானம் ஆயிட்டேன்னு தான் வச்சுக்கீங்களா? சரி விடு. கண்ணோடு கண் பேசி காதல் வலை வீசி உன்னோடு என்னாலும் உலாவது எக்காலம். கண்மணி உன் கண்களவு கவி பார்த்தே. போதும் நிறுத்துங்க. அடிக்கடி இந்த மாதிரி உங்க கவிதைகளை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. காத இருந்த கழுத மாதிரி கத்துறோம். இஞ்சி தின்ன குரங்கு மாதிரில இழுக்கிறான். குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தில வந்துகிட்டு இருக்கான். சார், உடனே ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. பாட்டா? ஆமா, இது வரைக்கும் நீங்க பாடாததாகவும் இருக்கணும், இனிமே உங்களால பாட முடியாததாகவும் இருக்கணும். பாடுங்க. பாட்டுக்கு இப்ப என்ன அவசரம்? பாட சொன்ன பாட வேண்டியதுதானே? உட்காருங்க. பாட்டை கேட்கிறவங்க எல்லாம் மூச்சு திணறி போகணும். பாடுங்க. கண்களும் கவி பாடுதே கண்ணே, கண்களும் கவி பாடுதே. உன்னாசையால்
காலமெல்லாம் இன்ப காதல் மேவும் நீதியோடு கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதல் மேவும் நீதியோடு கண்களும் கவி பாடுதே விண்மணி போலே மண்மேலே விளையாடும் நீ போலே மண்மேலே விளையாடும் கண்ணினியே பெண்மானே செந்தேனே கண்மணி நீயே பெண்மானே செந்தேனே காலமெல்லாம் என்ப காதல் மேவும் நீதியோடு கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் என்ப காதல் மேவும் நீதியோடு கண்களும் கவி பாடுதே கவிகளும் கண் பாடுதே கண்களும் கவி பாடுதே மதனிசா கண்களும் கவி பாடுதே மதனிசக கண்களும் கவி பாடுதே மதனிசக கண்களும் கவி பாடுதே ஆதாத தனிதா தனிதா ககத தனிதா தனிதா ககத நித ககத நித நித மக மக கத மனித மதனிசக கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே கண்ணே கண்களும் கவி பாடுதே 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 லீலா அவமானம் பெரிய அவமானம் உங்களுக்கு வெக்கமா இல்ல என்னால் முடியவில்லை லீலா ஏன் முடியலன்னு சோறு தண்ணி ஒண்ணு எல்லாமே உண்ணாவிரதம் இருந்தீங்களா வாத்தியாரம் பாட்டு வாத்தியாரம் இல்ல இல்லையாவது நொல்லியாவது சும்மா இருங்க இதோட புகைஞ்சாம் பலவம் பூவரசு குருவே கோடையடி மன்னா விடாதீங்க கிளாஸுக்கு நீ ஒரு தீர்மானம் வை கல கல கலவன கங்கண ததங்கு ஜிலு ஜிலுவன சேர்ந்து குலுங்க கல கல கலவன கங்கண ததங்கு ஜிலு ஜிலு ஜிலுவன சேர்ந்து குலுங்க காவியமே ஓவியமே காவியமே உயிர் ஓவியமே கருணை அமுத மழையும் பொழிய பரமருள் ஜீவிதமே என் ஜீவிதமே அந்த பொண்ணு மகா கெட்டிக்காரி போடா மடையா இங்க உனக்காக பிளே பாக்கு பாடி உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாரு அந்த பொண்ணை புகழ்ந்து பேசுறான் இதான் இதையே கேள அதுக்கு நீ பேசாத ஒரே அடி மண்டையை பிறந்து போடுவேன் என்ன 8 நாள் அவ கொட்டத்தான அடக்கல என் பேரு குரு அல்லடா குரு அல்ல குரு இல்ல இந்த ஒண்ணு பேச வேணாம் சங்கத்துக்கு வரேன் பாப்போம் அசையாம இருந்தா லீலா கல்யாணம் என்ன ஆகுறது காலா காலத்துல அடா 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 உயிரை வாங்குறியே எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடக்கும். ஆமா ஆமா இந்த கேட்டு கேட்டு என் காலையே புடிச்சு போச்சு. உள்ளது உள்ளது இங்க கேடு ஆண்டவன் புண்ணியத்துல லீலா முதல்ல பரீட்சையில பாஸ் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன பரீட்சையில நல்லா பார்த்து எழுதுறாருன்னு? பரீட்சையில பார்த்து எழுத கூடாதம்மா, பார்க்காம தான் எழுதணும். இந்தம்மா நல்ல கவனமா பார்த்து போறாங்கன்னு போயிட்டு
பூனையை பத்தி உங்க பள்ளிக்கூடத்துல என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? நமக்கு பையில பூனைய பார்த்தா போற காரியம் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டே போறோம். பூனையை பார்த்தா போற காரியம் உருப்படாதே, பூனையை பார்த்தா போற காரியம் உருப்படாதே, பூனையை பார்த்தா போற காரியம் உருப்படாதே. பரீட்சையில நல்லா எழுதுனியாமா? என்னமோ எழுதுனேப்பா. ஒரு முக்கியமான சமாச்சாரம் ஒண்ணு சொல்லணும், தயவுசெய்து கொஞ்சம் வாங்கல. என்ன? கொஞ்சம் இங்க வாசல் பக்கம் வரீங்களா? அப்ப சரி வரேன். கொஞ்சம் இப்படி வாங்க. எதுக்கு இங்க வாங்கல? அங்கேயா? ஆமா. அப்பசக்குன்னு உண்டாக்குறவனுக்கு பரிசு என்ன தெரியுமோ? தெரியாது. தெரியாதுங்களா? டேய் மன்னாரு, மன்மதன் பஞ்சபான மாதிரி 5 வரலாம் அப்படியே இருக்கடா. அப்பா டேய் மன்னாரு, இனி அவளை சும்மா விடப்படாது. பழிக்கு பழி வாங்கித்தான் தீரணும். நீ அவளை திருப்பி கொடுக்கிற அறையில அவளை புடிச்சிருக்கிற அடங்காப்படாரி பிசாசு ஐயோன்னு அலறிக்கிட்டு ஹைதராபாத் தாண்டி ஓடி போயிடணும். என்னால முடியாது குரு. டேய் முடியாதுன்னு இந்த 5 வேலை அந்த கணத்துல இருக்கும். அப்ப பொம்பளை கையா அடி வாங்கலாமாடா? முட்டா பயல, ஏன்டா அந்த உடம்ப வளர்த்து வச்சிருக்கிற? ஒன்னால ஆம்பளை வர்க்கத்துக்கே கெட்ட பேரு. மன்னாரு, தூரத்து பார்வைக்கு ஷோக்கு, தொட்டா அடிக்குது ஷாக்கு, அப்படித்தானே? சிரிக்கிற நீ பயத்தை ஏறி இதரா ஏறிடா இந்த பத்தவை. அதுல ஆளை பார்த்தா குண்டு மூளை இல்லாத மண்டு. இலை இலை இலை, நீ அவனை போய் குண்டுங்கிறிய? நீ வேற சிரிக்கிறியா? மன்னாரு, கால வயசு எகிர்னா 80 பேர், துள்ளினா 90 பேர், தூக்குலாம் வேண்டாம். வேண்டாம் வேணும் வேணும். டேய் மன்னாரு, ஊதுனா 9 இடத்துல கரண அடிப்பா, அவளுக்கான பயப்படுறது? இல்ல குரு, வேற யாராவதா இருந்தா அப்படியா அப்பளமா நொறுக்கிருக்க மாட்டேன். பாரா பாரா பாரா, அடிச்சவளை விட்டுட்டான், அடுத்தவளை வந்து அப்பளமாக்குவாங்க. போடா அவங்க எடுப்பு சோறு. நான் அதுக்கு சொல்லல, இவளை அடிக்கணும்னா மட்டும் எனக்கு மனசே வரல. ஏண்டாப்பா ஏண்டாப்பா ஏண்டா? டேய் நான் சொல்றத கவனமா கேளு, எல்லாருமே கேளுங்க. டேய் பெண்களை கொஞ்ச வேண்டிய நேரத்துல தான் கொஞ்சணும். பெண்களை 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 கொஞ்ச வேண்டிய நேரத்துல கொஞ்சம் தேடா மாறினா பால ஒட்ட நறுக்கி போடும். கரெக்ட் குரு. ஓஹோ விஷயம் அப்படியா குரு? நீ பாத்துக்கிட்டே இரு, இப்பவே போய் அவளை ஒரே அறையில பண்ணு 32 ஏட்ட காயம் தவிர. என் பேர் மன்னார் இல்ல.
அந்த கை என்ன? கையை ஒண்ணு இல்ல. ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக என் பின்னாடி சுத்திக்கிட்டு வரேன்? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? என் கன்னத்துல அரைஞ்சு. ஆமா, நீ எதுக்காக என் கன்னத்துல அரைஞ்ச? ஆமா, நான் பரீட்சைக்கு போகும்போது நீ எதுக்காக தும்மின? நல்லா இருக்கேன். எனக்கு தும்மல் வந்தது, தும்மினே. குறுக்கு புத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு குழந்தை இல்லை. பூனை குறுக்க வந்தா போற காரியம் உருப்படாதுன்னு ஏன் கத்துனேன்? அது அந்த பையனுக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரே பூனைய பத்தி என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டேன். அது தப்பா? ஆமா, தப்புதான். தப்புதான். அப்ப சரி, நான் வேணும்னு தான் தும்மினேன், வேணும்னு தான் பூனைய பத்தி கத்தினேன். இப்ப என்ன சொல்றேன்? நானும் வேணும் தான் உன் கண்ணத்துல அரங்க. இப்ப என்ன சொல்றேன்? சரிதான். புருஷன் மஞ்சா தாராது போல இருக்கு. நீ வாடா. ஓங்கி ஒரு அரை விட்டான பாரு, பல்லு 32 கையில விழுதும். அரைவே எங்க தைரியம் இருந்தா அரை பாப்போம். என்ன நடந்தது? பெரிய பயில் வா, பல்ல உடைச்சிருவா. ஐயா, இப்படி அடிக்கலாமா? அடிக்கலாமா? அடிப்பேன்.